திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 316, அதிகாரம் இன்னா செய்யாமை. இது பைபிளில் கூறப்பட்டுள்ள ஓர் உவமை கதை. அரசர் ஒருவர் தம் பணியாளரிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவ்வாறு அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய போது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்து நிறுத்தினர். அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். அரசர் அவனுடைய உடைமைகள் அனைத்தையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்குமாறு ஆணையிட்டார். உடனே அப்பணியாளர் அரசரின் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்துக் கொள்ளுங்கள், சிறிது கால அவகாசம் கொடுத்தால் கடன் முழுவதையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றார். அதை கேட்டதும் அரசர் அவன் மீது இரக்கம் கொண்டு அவன் கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்து விட்டார். அந்த பணியாளர் அங்கிருந்து வெளியே சென்றதும் அவனிடம் 10 தாலந்து கடன் பட்டிருந்த சக பணியாளர் ஒருவன் எதிரில் வந்தான். அவனை நிறுத்தி, நீ என்னிடம் வாங்கிய கடனை உடனே திருப்பி கொடு என்று கூறி அவனது கழுத்தை நெரித்தான். உடனே அந்த சக பணியாளர் காலில் விழுந்து, எனக்கு சற்று கால அவகாசம் கொடுத்தால் உங்கள் கடனை திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று கெஞ்சி கேட்டான். ஆனால் அதற்கு அவன் உடன்படவில்லை. கடனை திருப்பி அடைக்கும் வரை அவனை சிறையில் அடைத்தான். இச்சம்பவத்தை பார்த்த அரண்மனை பணியாளர்கள் அரசரிடம் சென்று வெளியில் நடந்தவற்றை விளக்கி கூறினார்கள். உடனே அரசர் அவனை அழைத்து வரச் சொன்னார். அவன் வந்ததும், பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் உன்னுடைய கடன் முழுவதையும் உனக்கு நான் தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் சக பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். எதுவும் பேச முடியாமல் தலைகுனிந்து நின்றான் அந்த பணியாளன். அரசர் மிகுந்த கோபமுற்று அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் துன்பமானவை என்று அனுபவித்து அறிந்தவற்றை மற்றவரிடத்தில் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதை இன்னா என தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கண் செயல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். செய்யக்கூடாதது தான் பெற்ற துன்பம், பிறரை மகிழ்விப்பதே வாழ்வின் இன்பம்.